நவராத்திரிக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நல்ல தலைன்னு வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டான ரவா யூஸ் பண்ணி ரவா பால் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 கப் திக்கான பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பால் 1 கப் சுகர், அரை கப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஸ்டவ்வில் வைக்கல. இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன். பால் நல்லா சுண்டி ரவை அதில் நல்லா வெந்து போய் ஒரு பால்கோவா திக்னஸ்க்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். அந்த டயத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரவை எடுத்த அதே கப்பால் 1/4 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக நான் ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரப்போ பால்கோவா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ரவா பால் அல்வா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.